கூட்டத்தின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பை பார்த்துருப்பீங்க. லீலியின் சாட்சி, லில்லி புஷ்பங்களுடைய சாட்சி, டெஸ்டிமனி ஆஃப் லில்லிஸ். என்னங்க லீலி புஷ்பத்தினுடைய சாட்சி? புதுசாக இருக்கு, எனக்கும் புதுசாக தான் இருந்துச்சு. 80வது சங்கீதத்தை, அது ஒரு ப்ரேயர் சாங், ஒரு ஜப சங்கீதம். சங்கீதம் 80 அது ஒரு ஜப சங்கீதம், இட்ஸ் அ ப்ரேயர் சாங். அந்த ஜப சங்கீதத்தை இந்த காலையில் சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். அந்த ஜபம் நம்முடைய வாழ்க்கையின் ஜபமாக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பாதை அமைக்கிற ஒரு ஜபமாக இருக்கும். அந்த சங்கீதத்தினுடைய முக உரை, அந்த சங்கீதத்தினுடைய முக உரையை முதலாவது வாசிப்போம். வாசியுங்கள். த டைட்டில் ஆஃப் தட் சாங், சாட்சி விளங்கும்படி. சாட்சி விளங்கும்படி. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சாட்சி விளங்கும்படி. சோஷானீம் எடூத் என்னும் வாத்தியத்தில் சோஷானீம் ஏடூத் என்னும் வாத்தியம், சோஷானீம் ஏடூத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். இந்த 150 சங்கீதங்களும் தாவீதினுடைய சங்கீதங்கள் அல்ல. ஆசாபியினுடைய சங்கீதம் இருக்குது, மோசையின் சங்கீதம் இருக்குது, சாலமோனுடைய சங்கீதம் இருக்குது, இன்னும் பெயர் சொல்லப்படாத, எழுதினவர் பெயர், இயற்றியவர் பெயர் சொல்லப்படாத சங்கீதங்கள் இருக்குது. இந்த ஆசாப்பு யார் அப்படிங்கிற கேள்வி உண்டு. பிரியமானவர்களே, ஒரு நெருக்கமான காலத்திலே மனம் உடைந்து இவர் ஒரு சில சங்கீதங்களை இயற்றியிருக்கிறார். அதில் 80வது சங்கீதம் ஒன்று. அங்கே நம்ம வாசிக்கிறோம், சோஷானீம் ஏடூத் என்னும் வாத்தியம்னு இருக்கு. அது என்ன வாத்திய கருவின்னு சொல்லி யாருக்கும் தெரியல. சோஷானீம் அப்படின்னு சொன்னால் லீலி புஷ்பம்னு அர்த்தம். உன்னத பாட்டில் மற்ற இடங்களில் லீலி புஷ்பம் வரும்போது சோஷானீம் என்ற சொல்லு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த வாத்திய கருவி லீலி புஷ்பம் மாதிரி இருந்திருக்குமோ, அந்த அமைப்பில் இருந்திருக்குமா, அப்படி ஒரு வாத்திய கருவி நம்ம வரலாற்று ஆசிரியர்களுக்கு கிடைக்கல. ஆனால் சோஷானீம் என்ற சொல்லினுடைய பொருள் லீலி புஷ்பம். ஏடூத் என்ற எபிரேய சொல்லினுடைய பொருள், அது பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு எபிரேய சொல் சாட்சி. ஏடூத் என்றால் சாட்சி. லீலி புஷ்பத்தின் சாட்சியாகிய வாத்தியம் என்றிருக்கு. அப்படி ஒரு வாத்திய கருவி இருந்திருக்குமா என்று தெரியலை. லீலி புஷ்பத்தின் சாட்சியின் சங்கீதம் அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கு சாட்சி விளங்கும்படியாக. அப்போ இந்த சங்கீதத்தில் ஏதோ சாட்சி இருக்குது. இந்த முழு சங்கீதத்தையும் நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். அங்கே சங்கீதக்காரன் ஆசாப்படியே ஒரு ஜபத்தை பார்க்குறோம். 3ஆம் வசனம் வாசியுங்க. தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும். இன்னொரு தலைப்பு கொடுத்தா, தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும். ஒருவேளை ஏதோ அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, பாபிலோனிய அடிமைத்தனம்னு எடுத்துக்கலாம். அப்படியானால் அவங்க பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருக்கும்போது எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கலாம். அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு ஆசாப்பாக இருக்கலாம். இப்போ எங்களை திரும்ப கொண்டு வாரும், பழைய நிலைக்கு எங்களை கொண்டு வரோம். இன்றைக்கி இதை நம்ம எப்படி எடுக்கலாம்? என்ன ஆதி அன்புக்கு கொண்டு வரோம், ஆதியில் செய்த கிரியைக்கு கொண்டு வரோம், ஆதியில் இருந்த மகிமை எனக்கு வேண்டும், ஆதியில் இருந்த ஒரு ஜபஜீவியம் வேணும். பிரியமான எனக்காக நான் இதை ஜபிக்கிறேன். இன்னும் 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 ஆண்டவரே எங்களை
திருப்பி கொண்டு வரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். எங்க மேல உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். ஆசாரியர்களுடைய ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் சொன்னீர், என் ஜனத்துக்கு முன்பாக கைகளை உயர்த்தி, ஊழியக்காரன் கைகளை உயர்த்துறோம், பைபிளில் போட்டிருக்கு. என்ன ஆசீர்வதிக்கணும்? ஆண்டவரே இவளை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். பொதுவாக கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி, அவருடைய முகத்தின் வெளிச்சம் நம்ம முகத்தில் பிரகாசிக்குது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அவர் நம்முடைய முகத்துக்கு ரட்சிப்பானவர். யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை. யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை. பிரியமானவர்கள், அவர் நம்முடைய முகத்துக்கு ரட்சிப்பானவர். ஆண்டவரே, நீ என்ன செய்யும்? நீர் எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ண. உள்ளத்தில் வேதனை, எங்கள் முகம் பிரைட் ஆகணும். இன்னும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, எங்கள் முகத்தில் உங்கள் முகம் பிரசன்னமாக இருக்கணும். அந்த வெளிச்சம் இருந்தப்போ எங்களை கண்டவர்கள் தேவனை காணணும். எங்கள் உறவுகள், நண்பர்கள், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எங்கள் முகத்தை பிரைட்டாக பார்க்கணும். விசுவாசிக்கிற எல்லோரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கேளுங்க, ஆண்டவரே என் முகம் பிரைட்டாக இருக்கணும். எவ்வளவு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் போதும், என் முகம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியணும். எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணோம். அப்பொழுது ரட்சிக்கப்படும். அப்போது நாங்கள் முழு விடுதலை பெற்றோன்னு அர்த்தம். அப்பொழுது ரட்சிக்கப்படும். 7ஆம் வசனம் வாசிங்க. சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வார். அதே ஜெபத்தை திரும்ப சொல்கிறார். அங்கே தேவனேன்னாரு, இங்கே சேனைகளின் தேவனேன்னு சொல்கிறாரு. எங்களை திருப்பி கொண்டு வரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்போ அந்த ஜெபம் முழுவதும், சங்கீதம் 80 முழுவதும் தான் வேண்டுதல். உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அப்பொழுது ரட்சிக்கப்படும். தேவனேன்னாரு, சேனைகளின் தேவனேங்கிறாரு. கடைசி வசனம் 19ஆம் வசனம் வாசிங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. இப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் போயிட்டார். தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு. அதே ஜபந்தான். எங்களை திருப்பி கொண்டு வரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படும். அப்பொழுது நாங்கள் விடுதலையை பெறுவோம். ஐயா, எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். இந்த சங்கீதத்தை இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். 1ஆம் வசனத்துலேருந்து ஒரு சில குறிப்புகள் என்ன செய்ய கேட்குறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். 1ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவி கொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். நீங்கள் ஷைன் ஃபோர்த், அது மூல மொழியில் மேனிஃபெஸ்ட் தை செல்ஃப், ரிவீல் தை க்ளோரி, உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும். மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க எங்கள் வாழ்க்கையில். எங்களை பிரகாசிக்க பண்ணும்படி, எங்களை திருப்பி கொண்டு வரும்படி முதல் குறிப்பு, ஆண்டவரே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும். உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும். எவ்வளோ மகிமை உள்ளவர்! உம்முடைய பிரகாசம் வளரட்டும், எங்கள் மேலே வரட்டும், எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். நாங்கள் ஏன் அந்த நெருக்கத்தில் இருக்கணும்? என் குறைகள் குற்றங்களை மன்னியும். இனி என் வாழ்க்கையில், என் ஊழியத்தில், என் குடும்பத்தில் உம்முடைய மகிமை வெளிப்படும் ஆண்டவர். ஹல்லேலூயா. முதல் ரெக்வெஸ்ட்டு, நீர் எங்களை மேய்க்கிறவர், நீர் எங்களை நடத்துகிறவர், உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும். 2ஆம் வசனம் வாசிங்க. எப்ராயிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். 2வது, ஆண்டவரே நீர் இப்படி பரலோகத்திலே உட்காந்துட்டு இருக்காதீங்க, நீர் மௌனமாயிராது. இன்னொருத்தில் சங்கீதக்காரன் சொல்லுவான். 2வது சொல்கிறாரு, பிரியமானவர்களே, எப்ராயிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளையா. இறங்கி கிரியை செய்யும். பைபிளில் ஒரு வசனம் அடிக்கிற பல இடங்களில் அதிகமாச்சு. இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனத்தை சந்திக்கிறார். ஒரு காலகட்டத்தில் எகிப்தில் அடிமையாக இருக்கிறவளை விசிட் பண்ண அவர் வந்தார், இறங்கி வந்தார், தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணார்.
பல அற்புதங்களை செய்தார். அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்தார், வெளியே கொண்டு வந்தார், தடைகளை அகற்றினார். அவர் வல்லமையை வழங்க பண்ணுறார், வல்லமையை வழங்க பண்ணார். ரெண்டாவது குறிப்பு, ஆண்டவரே ஒன்று உம்முடைய மகிமையை காண்பியும், ரெண்டாவது இன்றைக்கு இந்த உலகத்தில் கிறிஸ்தவம் அற்பமாக எண்ணப்படுது. அருமையான பாடல் உண்டு, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. இன்றைக்கு அந்த இயேசுவின் வல்லமை வெளிப்படணும், குருடர்கள் பார்வையடையணும், ஊமையர் பேசணும், மரித்தோர் எழும்பணும், அடையாள அற்புதங்கள் நடக்கணும், சபை சத்தியத்துக்கு சாட்சியாக மாறணும், தடைகள் உடையணும், தடைகள் உடையணும், எரிச்சலாக இருக்கல் வெட்கப்படணும், போராடுகிறவர்கள் தேடியும் காணாமல் போகணும், யுத்தத்துக்கு வருகிறவர்கள் இல்பொருளாகணும். எழும்புங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமையோடு வந்து இறங்க. ஜெபிங்க பார்க்கலாம், இருக்கிற இடத்துல கேளுங்க, கர்த்தரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும். நீ உம்முடைய வல்லமை, ரட்சிக்கிற வல்லமை, பாவிகள் ரட்சிக்கப்படட்டும், குடிகாரர்கள் ரட்சிக்கப்படட்டும், துணிகரமான பாவத்தில் இருக்கவங்க ரட்சிக்கப்படட்டும், அரசியல்வாதிகள் ரட்சிக்கப்படட்டும், தலைவர்கள் ரட்சிக்கப்படட்டும், ராஜாக்கள் ரட்சிக்கப்படட்டும். வல்லமையை விளங்க பண்ணும், வல்லமையை விளங்க. கேளுங்க. இன்றைக்கி இது ஜபந்தான். ஆண்டவர் முதல்ல என்ன ஜபம்? ஆண்டவரே நீங்கள் ஷைன் பண்ணுங்க ஐயா. என்ன ஏசு கிறிஸ்தவனை என்ன அப்படி பேசுகிறாங்க? இந்த தெய்வம் யார்? அந்த வெளிச்சம் வரட்டும். இந்த யெகோவா யார்? அந்த வெளிச்சம் வரட்டும், பிரகாசிக்கட்டும். ரெண்டாவது, உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி எழுந்து வாரும். மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிங்க. தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? இப்போ அவங்கள சிறையிருப்பில் இருக்காங்க, பரிசுத்தவங்க கொஞ்சம் பேர் ஜெபிக்கிறாங்க. ஆண்டு இவ்வளோ ஜெபிக்கிறோமே, நம்முடைய கோபம் மாறலையா கேட்குறாரு. கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர், எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்து விட்டு அதை நாட்டினீர். அன்னைக்கு அப்படித்தானே கிரியை செஞ்சீர். எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்தீர். இந்த கானான் தேசத்தில் உள்ள 7 ராஜாக்கள், 31 ஜாதிகள், அவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு எங்களை இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசம் எல்லாம் பரவினார்கள். அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுர்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படரவிட்டது. இவ்வளவு தூரம் இஸ்ரவேல் பெரிய நாடாக, தாவீது காலத்தில், சாலமன் காலத்திலெல்லாம் அவ்வளோ பெரிய நாடாக மாறியது. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டு? இப்போ ஏன் அந்த இஸ்ரவேல் தேசம் சிறையிருப்புக்குள்ளே போயிடுச்சு? ஏன் இப்போ எங்களுக்கு இந்த கஷ்டம்? ஏன் கிறிஸ்தவம் எள்ளி நகையாடப்படுது? வாசிங்க. காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, தெய்வம் அல்லாதவர்கள் அவங்கெல்லாம் அதை நிந்திக்கிறாங்களே, ஏண்டவரை அனுமதிச்சீர்? சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. மூன்றாவது, ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. இந்த சூழ்நிலையை கொஞ்சம் கண்ணோக்கி பாரு. லுக் டவுன் ஃப்ரம் ஹெவன். நீங்கள் வானத்தில் இருக்கீங்க ஐயா, வானத்திலிருந்து இந்த நிலையை கண்ணோக்கி பாரு. இது ரொம்ப அழகாக இருக்குது. மூல மொழியில் வெறுமனே கண்ணோக்கி பாரும் என்றல்ல, ஸ்கேன் பண்ணி பாருன்னு இருக்கு. கண் நோக்கி பாரு, கண்ணை வச்சு நல்லா நோக்கி பாரு, ஸ்கேன் பண்ணி பாரு. இந்த ஸ்கேன்னா என்ன? நம்ம ஸ்கேன் சொல்கிற ஸ்கேனடு, இந்த ஸ்கேனடு, அந்த ஸ்கேன், எம்ஆர் ஸ்கேனடுலாம் சொல்கிறாங்க. ஸ்கேன்னா என்னன்னு தமிழில் ஒரு நல்ல சொல் பயன்படுத்தியிருக்காங்க, அலகிடு. இல்லைன்னா உண்மை நிலை அறிய
எல்லா பக்கங்களையும் ஊடுருவி பார்த்த. என்ன அருமையான டெஃபினிஷன் பாருங்க. உண்மை நிலை அறிய எல்லா பக்கங்களையும் ஊடுருவி பார்த்தல். வெளிப்பிரகாரமாக உள்ள நுழைஞ்சு பார்க்கறது, அதான் ஸ்கேனா. நல்லா அருமையாக இருக்குல்ல. அவர் ஜெபிக்கிறாரு, எங்களை ஸ்கேன் பண்ணி பாருங்க ஐயா. இப்போ கர்த்தர் நமக்கு மத்தியில் கிரியை செய்யணும்னா, கர்த்தர் தம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணணும்னா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அவர் உள்ள எப்படி இருக்கு, உண்மையாக இருக்கா? எதுக்காக அவரை தேடுறோம்? இம்மைக்காக மாத்திரம் அவரை தேடுறோமா? இம்மைக்காக மாத்திரம் அவரை தேடினால், இந்த பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் தேடினால், பேர் புகழுக்காக மாத்திரம் தேடினால், இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டரை தேடும். எனக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும், உனக்கு விசா கிடைக்கும், உனக்கு சம்பளம் கிடைக்கும், உனக்கு வேலை கிடைக்கும், உனக்கு புடவை கிடைக்கும், உனக்கு வேட்டி கிடைக்கும், இதே பிரசங்கம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் அவரை தேடுகிறவர்கள் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். பயம் பார்த்தீங்களா? கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பாருங்க. எதுக்காக நான் ஆண்டவரை தேடுறேன்? அவருக்கு சாட்சியாக இருக்கிறதுக்கா? அவருடைய கிருபை வரங்களை பெற்றுக்கொள்வதற்கா? அவர்களுக்காக பாட அனுபவிப்பதற்கா? அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காகவா? பரலோகத்தை சுதந்திரிப்பதற்காக? எதற்காக நான் அவரை தேடுறேன்? கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பாருங்க. அவர் நம்மை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்றார். பிரியமானவர்களே, அவர் திரும்ப நம்ம பொதுவாக உலக கிறிஸ்தவத்தில் ஒரு ரிவைவல் வர வேண்டும் என்றார். அந்த ரிவைவல் நம்ம சபையில் ஆரம்பிக்கட்டும். அந்த ரிவைவல் என்னிலே உங்களிலே ஆரம்பிக்கட்டும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை ஸ்கேன் பண்ணி பாரும், கண் நோக்கி பாரும். மூணாவது ஜெபிக்கிறார். சரி, நான்காவது அதே நம்ம வாசித்த பகுதியில் எங்களை கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். விசாரித்தருளும், கொஞ்சம் கேர் பண்ணணும். லிட்ரலாக கமெண்ட் விசிட், கொஞ்சம் விசிட் பண்ணுங்க. வாங்கய்யா, நீங்கள் பரலோகத்தில் இருந்தால் முடியாது, பரலோகத்தில் இருந்தால் முடியாது, இறங்கி வாங்க, வாருங்கய்யா, கொஞ்சம் பாருங்கள், விசாரித்தருளும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அவர் எகிப்தில் இருந்த ஜனத்தை விசாரித்தார். லிட்ரலாக கொஞ்சம் விசிட் பண்ணுங்க. நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கிறிஸ்தவ நல்லா எப்படி இருக்கு, சபைகளுடைய நிலை எப்படி இருக்கு. அது கத்தோலிக்க சபையாக இருக்கட்டும், சீர்திருத்த சபையாக இருக்கட்டும், பெந்தேகோஸ்தே சபைகளாக இருக்கட்டும், எப்படி இருக்கு பாருங்கள். கர்மையில் எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம ஒவ்வொருத்தருடைய வீட்டையும் குடும்பத்தையும் பார்க்கட்டும். கொஞ்சம் விசிட் பண்ணுங்க ஐயா, ஜெபிக்கணும். இப்போ இந்த குறிப்புகளெல்லாம் வச்சு ஜெபி, ஒவ்வொன்றும் ஒரு ஜெப குறிப்பு. இதுதான் லீலியின் சாட்சி. விசிட் பண்ணுங்க, எங்களை கொஞ்சம் விசிட் பண்ணுங்க. ஊழியக்கார வீடுகள் எப்படி இருக்குது, குடும்பம் எப்படி இருக்குது, சபை எப்படி இருக்குது. பிரியமானவர்களே, அருமையான ஒரு சகோதரர் ஒரு அந்த நாளின் சிந்தைக்கு ஒரு வாக்கியம் போட்டிருந்தார். சவுண்டு நல்ல சபையில் ஒரு சவுண்டு சிஸ்டம் நல்லா இருக்குது. நல்ல ஸ்பீக்கர்லாம் நல்ல விலையுந்த ஸ்பீக்கர், அதை ஆப்ரேட் பண்ணுறவங்கலாம் ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க. நல்ல சவுண்ட் இருக்குது. ஆனால் அந்த சபையில் சவுண்டு டாக்ட்ரின் இல்லை. அப்படின்னா அது என்ன தான், ஒரு ஈவெண்ட் சென்டர் தான். ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது, டான்ஸு, ஒரு சொற்பொழிவு, நிறையா ஜோக்ஸ், அப்பப்போ இடையில ஜோக்ஸ் அடித்து இந்த நகைச்சுவை மன்ற மாதிரி ஜனங்களெல்லாம் சிரிக்க வச்சு. சவுண்டு சிஸ்டம் நல்லா இருந்து சவுண்டு டாக்ட்ரின் இல்லைன்னா அது ஒரு ஈவெண்ட் சென்டர்னு இருக்கு. விசிட் பண்ணி பாருங்கய்யா. நீங்கள் சபை என்னது, ஈவெண்ட் சென்டரா? பிரியமானவர்களே, நான் ஒரு பதில் போட்டேன். அன்றைக்கெல்லாம் சபைங்கிறது கூடி வர்ற இடம் ஜப வீடுன்னு சொன்னாங்க. முன்பெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் ஜபப்பறைம்பாங்க. அது ஒரு சின்ன அறை தான் இருக்கும், இவ்வளோ பெரிய இடம் இருக்காது இல்லையா. அதனால் ஜபப்பறைன்னாங்க. கொஞ்சம் பெருசாக கெட்ட பிறகு ஜப வீடுன்னாங்க. அப்புறம் துதி மையம், அப்புறம் ஆசீர்வாத மையம், பிரியமானவர்கள், அப்புறம் கொண்டாட்ட மையம். எப்படி போயிடுங்க, ஜபப்பறை, ஜப வீடு, அப்புறம் அது
துதி, ஆராதனை, அப்புறம் இப்போ கொண்டாட்ட மையம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக இடங்களில் இப்படிப்பட்ட கூடுகைக்கு காஃபி சேட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஒரு பாரில் மீட் பண்ணுற மாதிரி எல்லாம் மீட் பண்ணி அப்படி காஃபி குடிச்சிக்கிட்டே அப்படியே அவங்க ஒரு வேர்டு பேசி, ஒரு பாட்டு பாடி, ஒருத்தர் விஷ் பண்ணி ஒரு பார்ட்டி. நாம அன்பின் விருந்து வைக்கிறோம் ஆராதனை முடிந்த பிறகு. பிரியமான வந்து பாருங்க ஐயா, நீங்கள் வந்து பாருங்கள், கேளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், நம்ம விசிட் பண்ணணும், நம்ம வீட்டில் வந்து பார்க்கணும். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து 15ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்க. உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தருளும். இவன் நீர் கீழே அப்படி வரிசையாக சொல்லிட்டே வர்றார். ஆசா, ஆண்டவரே நாங்கள் யார்? உம்முடைய வலதுகரையா, நான் உம்முடைய வலதுகரம். இன்றைக்கி நெருக்கத்தில் இருக்கேன், 4 பேர் பரியாசம் பண்ணுற நிலையில் இருக்கேன். தேவன் எங்கே என்று கேட்கும்போது எனக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியலை. இதெல்லாம் அனுபவம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் போகிறேன், சத்துரு வெள்ளம் போல வர்றான். பிரியமானவர்களுக்கு கழுத்தளவு தண்ணியை வந்துடுச்சு. இதெல்லாம் பைபிளில் பார்க்குறோம். நெருக்கத்தில் இருக்காங்க, சத்துருக்கள் பரியாசம் பண்ணுறாங்க, தலையை துளுக்குறாங்க. ஆண்டவரே நான் யார்? உம்முடைய வலதுகரையா. ஏன்னா ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்கள். நான் நாட்டின கொடி, நீர் திடப்படுத்தின கிளை. இன்னைக்கு நான் சோர்ந்து போகக்கூடாது. ஜெபிங்க, இதெல்லாம் இன்றைக்கு உள்ளதெல்லாம் ஜெபந்தான். 80ஆம் சங்கீதத்தை நேற்று வாசிக்கும்போது, ஆயத்தப்படுத்தும்போது, மன்னித்து கொள்ளுங்க, அதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. என்ன அருமையாக இருக்கு. இன்றைக்கி சோர்ந்து போயிருக்கிறது யார்? இன்றைக்கி நெருக்கத்தின் வழியாக போகிறது யார்? உம்முடைய வலதுகரம். அன்றைக்கி வனாந்தரத்தில் குருவி படுக்கையில் படுத்திருந்த தாவீது யார்? அவருடைய வலதுகரம். அன்றைக்கி அந்த குழியில் தூக்கி போட்டாங்களே அந்த யோசேப்பு யார்? கர்த்தருடைய வலதுகரம். பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலில் தூக்கி எறிந்தாங்களே அது யார்? கர்த்தருடைய வலதுகரம். பிலிப்பு பட்டணத்தில் அவன் மேலே எல்லாரும் கல்லெறிஞ்சாங்களே அவன் யார்? கர்த்தருடைய வலதுகரம். அந்த பேதுரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்களே அந்த பேதுரு யார்? கர்த்தருடைய வலதுகரம். ஆண்டவரே உம்முடைய வலதுகரம். நீர் நாட்டின கொடி, நீர் திடப்படுத்தின கிளை. நீங்கள் யார்? ரட்சிக்கப்பட்டவங்க, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க, வசனத்தை அறிந்தவங்க. நீங்கள் ஏன் சோர்ந்து போயிருக்கணும்? நீங்கள் ஜெபிக்கிற 5வது குறிப்பு, எங்களை கடாட்சி தருளும். எங்களை கடாட்சி தருளும். கடாட்சி தருளும்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே யுத்த குதிரை ஆக்கணும், எங்களை ஸ்ட்ராங் ஆக்கணும். மேக் அ ஸ்ட்ராங். அது மேக் அ ஸ்ட்ராங்னா எப்படின்னா, எங்கள் கையில் வெண்கல வில்லும் வளையணும், எங்கள் விரல்களை யுத்தத்துக்கு பழக்குங்க ஆண்டவரே. உம்மால் ஒரு சேனைக்குள்ளே பாய்வோம், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவோம் ஆண்டவரே. அவர் யாருக்கு பலம் தர்றா தெரியுமா? யுத்தத்தை அதில் வாசல் மட்டும் திருப்புகிறவனுடைய ஜெயபலம். அதாவது சண்டை வந்துடுச்சு, சத்துரு உள்ளே வந்துட்டான், என்ன ஆனாலும் அந்த சத்துரை உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சத்துருவை செத்தாலும் பரவாயில்ல, போடா பிசாசே அப்படின்னு எதிர்த்து நின்று அந்த பிசாசை வெளியே விரட்டுறேன். பிரியமானவர்களே, அப்படி சத்துருவை அதன் வாசல் மட்டும், போடா வாசல் விட்டு வெளியே போ அப்படின்னு யார் திருப்புறதுக்கு தைரியம் இருக்கோ அவங்களுக்கு தான் அவர் ஜெயபலனாக இருக்கிறாரு. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள். ஆண்டவரே இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்க, நீரூற்றாக்க ஆண்டவரே, நீரூற்றாக்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறவங்களுக்கு அவர் பலன் தரல. யாருக்கு பலன் தர்றா தெரியுமா? யாரால் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்ற முடியுமோ அவர்களுக்கு கர்த்தர் பலத்தின் மேல் பலனை தந்து சியோனில் வைக்கிறார். சியோனுக்கு போகிற அடையாளத்தில் ஒன்று,
பிரியமானவர்களே, நகையை கலத்தினா சீயோனுக்கு போயிடுவோம், வெள்ளை உடுத்தினா சீயோனுக்கு போயிடுவோம் என்றில்லை. யார் சீயோனுக்கு போவாங்க? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்தது நீரூற்றாக்குகிறவர்கள் பலத்தின் மேல் பலன் நடந்து சீயோனிலே தேவ சமூகத்திலே காணப்படுவார்கள். பலன் தாரும். அதான் கடாட்சிப்பது. கடாட்சிப்பது அந்த ஸ்ட்ரென்த். அவர் இந்த புழுவை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக புல்டோசராக மாற்றாரு. இது என்ன பண்ணுது? மலையை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதறாக்கி காற்றடிக்கும்போது தூற்று எடுத்து அந்த தில்லு வேணும். கேட்குற ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வலதுகரம், நீர் நாட்டின கொடி, நீர் கொண்டு வந்த திடப்படுத்தின கிளை, கடாட்சி தரலையா? எத்தனை பேருக்கு இந்த தில்லு வேணும்? லெட் கம் வாட் மே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, கேளுங்க, ஆண்டவர் என்னை கடாட்சி தரல, இப்படி ஸ்ட்ராங் ஆக்கும் ஆண்டவர், ஸ்ட்ராங் ஆக்கும். மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதறுக்க பார்க்குற ஸ்ட்ரென்த் எனக்கு தாரும். என்ன அருமையான ஜெபம் பாருங்க. 6வது தொடர்ந்து வாசிங்கள். 16ஆம் வசனம். அது அக்கினியால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று. உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள். உமது கரம் உமது வலது பார்சத்திலிருந்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. ஆண்டவரே, எனக்கு அப்படி செய்ய தோணுது. உங்கள் இடதுகை நெஞ்சில் வைத்து வலது கரத்தை உங்கள் தலை மேலே வச்சு ஒரு அடையாளமாக கர்த்தரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் என் மேலே இருப்பதா? கேளுங்க. உம்முடைய கரம் என் மேலே இருப்பதா? கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் என் மேலே இருப்பதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போலுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுறார். பரிசுத்தவான்களோடு தீர்க்கதரிசிகளோடு ஹல்லேலூயா இருந்த தேவ கரம், எஸ்ராவோடு இருந்த தேவ கரம், உம்முடைய கரம் என் மேலே இருப்பதாக, உம்முடைய கரம் என் மேலே இருப்பதாக. ஆண்டவரே, பிரகாசிக்க பண்ணும், எனக்கு பலன் தாரு, என்னை கடாட்சி தரலாம். இப்போ என்ன சொல்லிட்டாரு? உம்முடைய கரம் என் மேலே இருப்பதாக. அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? பயத்தோடு சொல்கிறேன், உமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த் அப்படியே என் மேலே இறங்கட்டும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய கரம் என் மேலே இருக்கட்டும் ஐயா. அப்போ அவர் என் கூட என்னோட இருக்கார். அவர் தான் நான். அவர் கரை என் கூட இருக்கணும். என்ன அதை விளக்குறதுக்கு ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன். வாசிங்க பிரியமானவர்களே. எஸ்ரா 7:6. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாக இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். பிரியமான தேவனுடைய கரம் அவன் மேலே இருந்ததுனால அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா கொடுத்தான். 8:22 வாசிக்கிறோம் பின்பகுதி. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்குது. உம்முடைய வலது கரம் பிரியமானவர்கள் என்மேல் இருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யார் மேலே? அந்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க. உமது கரம் உமது வலது பாரிசத்து புருஷன் மீதிலும். நான் யாரு சொல்லுங்க? நான் அவருடைய வலது பாரிசத்து புருஷன். சரி, தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்க புருஷன் யாரு? இயேசு. அப்போ இங்கே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற புருஷன் சொல்லி இந்த சிறையிருப்பில் வேதனைப்பட்டு இருக்கிறவன் சொல்கிறான். என்ன தெரியுமா அதனுடைய அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவோடு கூட. நான் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற புருஷன். பிரியமானவர்களே, உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் உமக்காக, ஃபார் யுவர் சேக். ராபர்ட் சைமனை நீங்கள் தெரிந்து கொண்டீர். உமக்காக நீர் என்ன திடப்படுத்தியிருக்க, ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கிறீர், சாலிட் ஆக்கியிருக்கிறீர். திடம் என்றால் சாலிட், லிக்விட், கேஸ், சாலிட் சொல்கிறோம் இல்லையா? அதான் திடம். திடம், திரவம், ஆவி. திடமாக்கியிருக்கிறீர். எதுக்காக என்ன திடமாக்கினீர்?
பிரியமான உமக்காக என்ன ஒரு இந்த சங்கீதத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல. எதுக்காக என்னை திடமாக்கினீர்? சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது அப்படியே குழஞ்சு போகிறதுக்கா? எதுக்காக என்னை திடமாக்கினீர்? உமக்காக. நிந்தைகள் வரட்டும், அவமானங்கள் வரட்டும், என் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் எழும்பட்டும், ஒன்றும் தொடாது. திரும்ப சொல்கிறேன், உம்மால் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மால் மதிலை தாண்டுவேன். உமக்காகத்தானே நீர் என்ன சாலிட் ஆக்கியிருக்கிறீரு. என்ன யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், உங்கள் பேரை வச்சு பாருங்கள். அவர் சொல்கிறாரு, உமது கரம் உமது வலது பார்சத்து புருஷன் மேலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. ஜெபிங்க, ஒவ்வொன்றும் ஜெப குறிப்பு. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்கள் மேலே இருக்கட்டும். எவ்வளோ நெருக்கமான பாதையில் போனாலும் பரவாயில்ல. சரீரத்தில் வேலை வேணும், குடும்பத்தில் நெருக்கம், பிரச்சனைகள், உதவிக்கு யாரும் இல்லை, தனியாக நிற்கிறேன். ஆண்டவர் கரை என் கூட இருக்கப்பா. ஆண்டவர் விசிட் பண்ணுறாரு. ஆண்டவர் என்ன சாலிடாக்குறார். பிரியமானவர்களே, உமது கரம் எங்கள் மேல் இருப்பதாக. கடைசியாக தொடர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். எங்களை உயிர்ப்பியும், திருப்பி கொண்டு வரும் ஜெபிச்சார் இல்லையா? 7 குறிப்பு பார்த்து, எங்கள் மேலே பிரகாசியும், எங்களை கடாட்சி தரலும், எங்களை விசிட் பண்ணும், உம்முடைய வல்லமையோடு எழும்பி வாரும். ஆண்டவரே, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும். இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி நம்முடைய ஜெபம், ஆண்டவரே எங்களை திருப்பி கொண்டு வர, என்ன ரிவைவ் பண்ணும். ஆண்டவரே ரிவைவ் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் பக்கத்தில் நின்று திறன்கள் எலும்பு அப்படின்னு சொல்கிறது போல் எனக்கு இருக்கு. கையை பிடிச்சி தூக்கி விடுறாரு, எலும்பு எலும்பு ஊராசன மதீன மக்கள் அவங்கள உயிர்ப்பிக்கிறாரு. சோர்ந்து போனவர்களுக்கு பலன் கொடுக்கிறாரு. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாரு. எலியாவை தட்டி எழுப்பின தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை அனுப்பி உங்களை எழுப்புறாரு. எலும்பு மகளே, எலும்பு எலும்பு, ரைட் போகலாம், கவலைப்படாத, எலும்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரை. வாடி போயிருக்கிறோம், சுட்டி எரிக்கப்பட்டிருக்கிறோம், சாம்பலாக இருக்கிறோம், உலர்ந்து போன எலும்பாக இருக்கிறோம். இன்றைக்கு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார், ரிவைவ் பண்ணுறாரு, சபையை ரிவைவ் பண்ணுறாரு. தனித்தனியாக இந்த கால வேளையில் உங்களை ரிவைவ் பண்ணுறாரு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. 7 காரியங்களை பார்த்தோம். ஆண்டவரே எங்களை கடாட்சி தரலும், ஆண்டவரே எங்களை விசிட் பண்ணும், எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரேங்கிறார். அப்படி நடக்கும்போது என்னவா? திரும்ப 18ஆம் வசனம் வாசியுங்க. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். அப்பொழுது ஐயா, இந்த 7 காரியங்கள் நீங்கள் செய்யும்போது, அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். 2வது, அப்பொழுது உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வோம். 19ஆம் வசனம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படும். அப்பொழுது ரட்சிக்கப்படும். 3 தடவை சொல்றாரு பாருங்க. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். தொழுது கொள்ளுதல் என்று சொன்னால் வெறுமனே வர்ஷிப் பண்ணுறதில்லை. தொழு என்ற தமிழ் சொல்லினுடைய பொருள் அன்பு ஒழுகுதல். தொழுது கொள்ளுதல் என்று சொல்வது அன்போடு பணிவிடை செய்வது. கால் அப்பான் ஹிம். கால் அப்பான்னா அவரை நோக்கி கூப்பிடுவதில்லை. ஐ கால் ஆன் யூ அப்படின்னு சொன்னால் அவங்கள சந்திக்கிறேன், உங்களை நான் பார்க்குறேன். அதே மாதிரி அவருடைய நாமத்தை, அவரை நம்ம போய் பார்க்குறோம், அவருடைய பணிவுடைய செய்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். தொழுது கொள்ளுதல் என்பது ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்கிறது தொழுது கொள்ளுதல் அல்ல. தொழு என்றால் அன்பு ஒழுகுதல், அன்போடு அவர் பணிவுடைய செய்து அவரை ஆராதிப்பது, சபை கூடி வருவது. பிரியமானவர்களே, அப்போது நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், அப்போது உம்மை தொழுது கொள்வோம். 19ஆம் வசனம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும்,
அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அப்பொழுது இந்த எல்லா சூழ்நிலையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படுவோம். இந்த காரியங்கள் எல்லாம் செய்யுங்க ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். அப்பொழுதுமே நாங்கள் தொழுது கொள்வோம் ஐயா. அப்பொழுது நாங்கள் இனிமை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில் இந்த யுத்த குதிரை பின்வாங்காத ஆண்டவரே, பின்வாங்க மாட்டோம். ஹல்லேலூயா. வேத வாசிப்பில் பின்வாங்க மாட்டேன், ஜெபத்தில் பின்வாங்க மாட்டேன், ஊழியத்தில் பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே. உமக்கென்று ஆண்டவரே விதைப்பதில் பின்வாங்க மாட்டேன். எல்லாரும் இருக்கிற இடம்பில் எழுமி நின்று சொல்லுங்கள், இதுதான் லீலியின் சாட்சி ஆண்டவரே, உண்மை விட்டு பின்வாங்க மாட்டேன். தைரியமாக சொல்லுங்கள். அதான் இந்த முட்களின் நடுவே மலருகிற லீலி புஷ்பத்தினுடைய சாட்சி. சாதாரண லீலி புஷ்பம் தான், முட்களின் நடுவே இருக்கிற லீலி புஷ்பம். இந்த லீலி புஷ்பம் சொல்லுது, நான் பின்வாங்க மாட்டேன். இந்த லீலி புஷ்பம் சொல்லுது, எப்போதும் நான் தொழுது கொள்வேன், எப்போதும் இந்த ரட்சிப்புக்குள்ளாக நான் இருப்பேன். ஆண்டவரே என்னை கடாட்சி தரலாம், ஆண்டவரே எழுந்தரலாம், ஆண்டவரே விசிட் பண்ணும். நான் உம்முடைய வலதுகரம் ஐயா, நான் உம்முடைய வலதுகரம், நான் உம்முடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற புருஷன் ஆண்டவரே. உமக்கென்று நீ தெரிந்து கொண்ட பாத்திரம் ஆண்டவரே. என்னை திரும்ப ரிவைவ் பண்ணும் ஆண்டவரே. என்னை திருப்பி கொண்டு வாரும், திருப்பி கொண்டு வாரும். என் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் முகம் சோர்ந்து போவது இல்லை. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தாரணியில், இந்த உலகத்தில் புது வழியில் எங்களை நடத்துவீரையா. சபை ஆசீர்வதி ஆண்டவரே. சோர்ந்து போர்களுக்கு பலன் அடித்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். நம்முடைய பிள்ளைகள் வாடி போக விட மாட்டீரையா ஆண்டவரே. முன்பு இருந்த நிலைக்கு அவர்களை திருப்பையா. அவர் முகங்களில் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.